This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. It is mobile based part-time job suitable for workers, freshers and job seekers. Work your convenience, use your free time to earn money. There is no selling, no referral required. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நண்பர்களே, சோ நம்ம எதிர்பார்த்தது போலவே ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியா மத்திய மற்றும் மாநில கூட்டுறவுக்குமே அறிவிப்பு வெளியா இருக்கு. சரிங்களா? நம்ம முதல்ல என்ன எதிர்பார்த்தோம்னா பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், நகர்ப்புற கூட்டுறவு சங்கம், அப்புறம் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு தான் அறிவிப்பு வெளியாகுன்னு பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சியா பாத்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிக்கான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. ஸோ இது ரெண்டுக்குமே ஒரே அப்ளிகேஷனா கிடையாது. மாநில கூட்டுறவு, அது ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு நீங்க தனியா அப்ளை பண்ணணும். மத்திய மற்றும் தொடக்க வேளாண்மை பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு நீங்க தனியா அப்ளை பண்ணணும். சரிங்களா? நீங்க மாநில கூட்டுறவு வங்கி அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க சென்னை பேஸ் பண்ணி தான் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 40,000க்கு மேலே கிடைக்கும். அதே இது நீங்க மத்திய கூட்டுறவு வங்கி வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 30,000க்கு மேல வரும். அதே போல சொசைட்டிக்கு போனீங்கன்னா ஏ கிளாஸ் சொசைட்டிக்கு ஒரு 23, பி கிளாஸ் ஒரு 18, அப்புறம் சி கிளாஸ்ல ஒரு 15, அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். அப்ப நீங்க ஹை சேலரி வாங்கணும் அப்படின்னா இப்பயே பாத்தீங்கன்னா எஃபோர்ட் போடுறீங்க. ரொம்ப எஃபோர்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே அந்த ஹை சேலரி வாங்குறதுக்கான சூழல் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லியிருக்கேன். எஸ்ஆர்பி என்கிற மாநில கூட்டுறவு வங்கிக்கும் தனியா நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அது 377 வேகன்சி. அப்புறம் மத்திய மற்றும் பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அது டிசிசிபின்னு சொல்லுவாங்க மத்திய கூட்டுறவு வங்கி. அப்புறம் பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டினா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டுறவு பண்டக சாலைகள், இந்த மாதிரி ஒரு கிரிட்டேரியா இருக்கு. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கி அது டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரெக்ரூட்மெண்ட்டுக்கும், டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு பண்ற ரெக்ரூட்மெண்ட்டும் ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குமே ஒரே நாள்ல அறிவிப்பு வெளியா இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு தனித்தனியாக தான் விண்ணப்பிக்கணும். உங்களுக்கு முதல் கேள்வி எல்லாருக்கும் எழுவும் என்ன அப்படின்னா, நான் இப்பதான் நான் கோஆபரேட்டிவ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன், போனாபைடு வச்சு அப்ளை பண்ண முடியுமானா கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது இந்த டேட் இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்றது 22ஆம் தேதி வரைக்கும் கூட டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு கூட அட்மிஷன் போட்டுட்டு அந்த போனாபைடு சர்டிபிகேட் வாங்கிட்டு இமிடியட்டா நீங்க எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாங்க. இந்த வாய்ப்பை யாரும் தவற விட வேண்டாம். இந்த வாய்ப்பை தவற விட வேண்டாம். அது மத்திய கூட்டுறவு வங்கி 2020 கடைசியில பண்ணாங்க. மாநில கூட்டுறவு வங்கி 2019 பண்ணாங்க. இப்ப மாநில கூட்டுறவு வங்கி கிட்டத்தட்ட 6 வருஷம், மத்திய கூட்டுறவு வங்கிக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. இப்ப பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குனால 2023 ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க. இப்ப அகைன் போட்டிருக்காங்க. அதனால இந்த நல் வாய்ப்பு பாத்தீங்கன்னா அடுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்க முடியும்னு தெரியாது. சரிங்களா? அப்ப இந்த வாய்ப்பை அனைவரும் தவறாது பயன்படுத்தி கொள்ளணும். இன்னொரு ஏஜ் லிமிட் என்னங்க, எனக்கு 40,000 பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. அது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி பொது பிரிவினருக்கு மட்டும்தான் உண்டு. இதை தவிர்த்து பிசியா இருக்கட்டும், பிசி முஸ்லிமா இருக்கட்டும், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற பிரிவினருக்கு அதாவது ஏஜ் லிமிட்டே கிடையாது. சரிங்களா? ஏஜ் லிமிட்டே போன்ற பிரிவினருக்கு கிடையாது. அதனால தாராளமாக நீங்க விண்ணப்பிக்கலாம். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா மாவட்ட அளவிலே காம்படிஷன் இருப்பதனால் நீங்க குரூப் 4 குரூப் 2 போனீங்கன்னா பல லட்சம் பேர் கூட நீங்க போட்டி போட சூழல் மாவட்ட அளவிலான இருக்கனால ஒரு 5,000 6,000 பேர் கூட தான் நீங்க போட்டி போட போறீங்க. இந்த ஒரு நல் வாய்ப்பை அனைவரும் தவறாது பயன்படுத்திக்கணும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இன்னையில இருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அப்ளை பண்ற எல்லாருக்கும் நான் ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறேன். சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க.
முதல் நாளே அப்ளை பண்ணா உங்களுக்கு வேலை யாரும் போட்டு கொடுக்கறது கிடையாது. நிறுத்தி நிதானமா ஒரு 2-3 நாள் கழிச்சு என்னென்ன கேட்கிறாங்க, கரெக்டா எல்லாரும் பண்றாங்களா, யாரும் தப்பு பண்றாங்களான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. முதல் நாளா போய் ப்ரௌசிங் சென்டர்ல போய் தப்பா யாரும் அப்ளை பண்ணிட்டு நிக்காதீங்க. அப்படி தவறா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க படிக்கவே மாட்டீங்க. அந்த நெருடலே உங்களை படிக்க விடாம பண்ணிடும். சரிங்களா? அதனால முதல் நாளே அப்ளை பண்ணிக்கிற அவசியம் இல்லை. நீங்க ப்ராப்பரா பண்றீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்ல நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா பொறுத்து உதாரணமா 2-3 நாள் கழிச்சு கூட பண்ணுங்க. நம்மளும் அப்ளை ஆன்லைன் வீடியோ ஒரு பக்காவா பண்ண போறோம். அதை பார்த்துட்டு கூட பண்ணுங்க. எடுத்தையும் கவித்தன்னு இருக்காதீங்க. அப்ளை ஆன்லைன் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணுங்க. இன்னொரு விஷயம், எங்க மாவட்டத்துல வேகன்சி கம்மியா இருக்கு, பக்கத்து மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேள்வி இருக்கும். யாரு எந்த மாவட்டத்துக்கு வேணா அப்ளை பண்ணலாம், அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரிங்களா? ஆனா டிஆர்பிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அக்டோபர் 10ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? ஒரே நாள்ல எக்ஸாம் இருக்குது. மத்திய கூட்டுறவு வங்கிக்கு வந்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்க சொந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இல்ல உங்க கம்யூனிட்டிக்கு பக்கத்து மாவட்டத்துல வேகன்சி அதிகமா இருந்தா அங்க பார்த்து கூட விண்ணப்பிக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா 2-3 மாவட்டங்களுக்கு ஒரே ஆள் விண்ணப்பிக்க முடியாது. அது கொஞ்சம் 2-3 மாவட்டத்துக்கு ஒரே ஆள் விண்ணப்பிக்க கிடையாது. நீங்க வேற மாவட்டத்துக்குன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த ஒரு அடிப்படையை எல்லாரும் ஒரு கொஸ்டினா கேட்பீங்க. நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா தேர்வு எப்படி நடக்கும், எந்த டாபிக்ல அதிகமா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் ரெகுலரா டெய்லி 4-5 கிளாஸஸ் நம்ம யூடியூப் மூலமே உங்களுக்கு வரப்போகுது. இது சம்பந்தமா டவுட் இருந்தா இன்னைக்கே கேட்டுருங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. டீட்டெயில்ல ஒரு 12 மணிக்குள்ள ஒரு வீடியோ பண்ணிடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நல்ல செய்தியை உங்க நண்பர்களுக்கும் தவறாம தெரிவிங்க. மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி நான் இப்பதான் பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் ஒரு வீடியோ பண்றேன். நீங்க எங்க மாவட்டத்துக்கு நான் எப்படிங்க சைட்ல போய் பார்க்கணும்னு கேட்பீங்க. இப்போ மதுரை அப்படின்னா டிஆர்பி மதுரை அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட் அதே வரும். நீங்க சென்னைனா டிஆர்பி சென்னைன்னு போடுங்க, டிஆர்பி திண்டுக்கல், டிஆர்பி சேலம் போட்டாலே அந்த ஃபர்ஸ்ட் சைட் அதுதான் வரும். அதுல நோட்டிபிகேஷன் இருக்கு. பொறுமையா உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நோட்டிபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஓகேவா?